இது வரைக்கும் இல்ல உங்களுக்கு தான் நமக்கு ஆமா, இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்லை உங்களை. இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, கண்ணு நல்லா. ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடணும் டைரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பா கண்ணாடி போட்டா மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால அவரோட வேலை செஞ்சிருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும் போது என் கண்ணு வந்து ட்ரை ஆயிடுச்சு சார். அப்புறம் வந்து அதனால இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஹைட் அப்சர், அது என்ன பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால அது போட வேண்டியதாக இருந்தது. இப்பயும் பிரஸ்க்கு வரும்போது 2 மணி நேரம் படுறதுனால சீக்கிரம் ட்ரை ஆயிடுது. அதனால தான் சார், வேற மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்கு சார். நல்லா இருக்கு சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியா இப்போ சார் டைரக்டர் ஆக போறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்க சொல்லுங்க சார். எனக்கும் தெரியுமா, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேல தூங்குறாரு, படுக்கையில போட்டு தூங்குறான்னு தெரியுது. அவ்வளவு படிக்கிற ஒரு ஆளு. நீங்க அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னா கேளுங்க, யாரும் வேணா கேளுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன். மறைக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியரா, ரொம்ப ஆழமா, ரொம்ப நேர்மையா படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனா இருந்துட்டு போயிடுறேனே. அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன், தம்பியா இருக்கிறேன். என்னை கண்ணம்மான்னு செல்லமா கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடணும். நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசிச்சு கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன். கடைசி வருஷம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு, விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுத்திரமணி சார் சொன்னார்ல, அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையா ரொம்ப நேர்மையா நேசிக்கூடிய ஒரு மனுஷன். அவர் பேசுறது முன்ன பின்ன புரிஞ்சுக்கப்படலாம் மொழியே. அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா தன்னுடைய படத்தை இங்கே வரோம், இன்னைக்கு உட்காந்து பேசணும்னா என்னன்னா, எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு. நாங்கள் பேசுறோம். சம்மந்தமில்லாத ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதர் நான் சந்திச்சதுல. ஓகே, தேங்க்யூ சார். டைரக்டர் சார்